அனைவருக்கும் வணக்கம். நம்ம கம்பெனி பேர் ரியல் ஸ்மார்ட் அகாடமி. கிரிப்டோ செஷனுக்கு பேர் ட்ரான் கிளப். நம்ம கம்பெனி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுற கம்பெனியும் கிடையாது. ஸ்கேமரில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எங்கேயும் போய் நீங்கள் லாக் ஆகிடக்கூடாதுங்கிற அவேர்னஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஆன்லைன் எஜுகேஷன் அகாடமி. நம்ம கம்பெனியோட ரியல் மோட்டிவ் ஆன்லைன் எஜுகேஷன் கம்பெனி. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லித்தர ஒரு நிறுவனம். இது வெப் 3.0 பேஸ் பண்ணி இயங்குகிற ஒரு ஃபீல்டு. வெப் 1.0னா நம்ம ரீட் ஒன்லி மெமரிம்பாங்க, ஸ்டாட்டிக் அப்படிம்பாங்க, ரீட் ஒன்லி பேஜஸ்ம்பாங்க. அதே வெப் 2.0னா டைனமிக் பேஜஸ்ஸு, நம்ம ரீல்ஸு நம்ம போய் கொஞ்சம் சேஞ்சஸை பண்ணிக்கலாம். ஆனால் வெப் 3.0 அப்படிங்கிறது ஒரு மெட்டா யூனிவர்ஸுங்கிறது தான் நம்ம மெட்டாவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பியர் டு பியரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிளாக் செயின் டெக்னாலஜி. அதில் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த வெப் 3.0வில் இருக்க எல்லாத்துக்கும் என்ன ப்ளஸ்ஸுனால், ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம், டீசென்ட்ரலைஸ்டு சர்வர். பொதுவாக சென்ட்ரலைஸ்டு சர்வரில் தான் இவ்வளோ வருஷம் இயங்கிட்டு இருந்தது. டீசென்ட்ரலைஸ்டு சர்வரில் இயங்குன ஜஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இதை க்ரியேட் பண்ணவர் வேர்ல்டு வைடு வெப் அந்த க்ரியேட் பண்ணாருங்களா பெர்னர்ஸ்லி, அவர் தான் இந்த வெப் 3.0 க்ரியேட் பண்ணிருக்காரு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டில் இது எந்த அளவுக்கு எஃபெக்ட்னா, ஒரு உதாரணம் பாருங்கள். 2000 வருஷம் இந்த கோல்டோடைய மார்க்கெட்டை வெறும் 10 ஆண்டுகளில் சைடு போட்ட மதர் காயின் 2008 க்ரியேட் ஆன பிட்காயின்னு இன்றைக்கி $40,000 போகுதுன்னா, ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியோடைய ஷேரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது உதாரணத்துக்கு ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், ரிலையன்ஸ், எனி கம்பெனி எங்கே வேணாலும் எடுங்க, அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு $100 ஒரு $500 தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஒரு $40,000 இருக்கும். அப்போ இந்த வெப் 3.0 பொறுத்த வரையிலும் பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்க கிரிப்டோ கரன்சியில் நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லித்தர ஒரு நிறுவனம் தான் நம்ம நிறுவனம். அப்போ ட்ரான் கிளப்பு உள்ளே ஒருத்தர் வரணும் அப்படின்னா 1500 ட்ரானு கட்டணும். ட்ரான் தெரியாதவங்களாக இருந்தால் இந்தியன் மணியில் இன்றைக்கி ஒரு 15,000 to 16,000 இருக்கும். ஒவ்வொரு நாளும் ட்ரானை வேல்யூவை பொறுத்து, மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து மாறும். இந்த 1500 ட்ரானுக்கு உங்களுக்கு 10லேருந்து 14 கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணணும். அது நீங்கள் கோர்ஸுக்கான ஃபீஸு. ஆனால் இந்த ஃபீல்டை உங்களுக்கு கற்றுத்தரதுக்காக, உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்டைஃபண்டு, போனஸ் அப்படின்னு சொல்லித்தரது என்னென்னா, நீங்கள் கிளாஸை கவனிக்கலைன்னா மாதம் 150 ட்ரானு, கிளாஸை கவனிச்சிங்கன்னா 220 ட்ரானு உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்குது. இதை உங்கள் ஃபோனில் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் பேன் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 700 எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு 1 or 2 குவாலிட்டியான எக்ஸ்சேஞ்சு அல்லது 1 or 2 வேலெட்டில் இதை பணமாக மாற்றுறது எப்படின்னு சொல்லித்தரது தான் நம்ம கம்பெனியோடைய நோக்கம். உடனே இதை சொன்ன உடனே நான் தான் கிரிப்டோவில் ஏற்கனவே எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் இருப்பாங்க, 8 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கம்பாங்க, செய்வாங்க. ஆனால் ஒரு எக்ஸ்சேஞ்சோ ஒரு வேலெட்டை வச்சுருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரு ₹1,00,000 பணம் போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி அது ஒரு ₹10,000 தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க செய்ய வேண்டியது பேலன்சிங்னு ஒரு மெத்தட். அவங்களுக்கு தான் இமீடியட்டாக நம்ம கம்பெனி தேவை. அவங்க ஏற்கனவே வச்சுருக்கிற காயினில் என்ன பண்ணுனா பேலன்சிங் பண்ணி பணம் மேலும் அவங்க டிஃபென்ஸ் ஆடி பணத்தை சம்பாதிக்கிறது சொல்லித்தரது நம்ம கம்பெனியுடைய விஷன். ஏற்கனவே நம்ம கம்பெனியுடைய ரியல் மோட்டிவ் என்ன அப்படின்னா, காயின்னா என்ன, டோக்கன்னா என்ன, வேலெட்னா என்ன, எக்ஸ்சேஞ்சுனா என்ன, ஹோல்டிங்னா என்ன, பேலன்சிங்கு, ஸ்டேக்கிங்கு, இந்த டிஃப்ரென்ஷியேட்டை எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீடிங்கில் சொல்லித்தரது தான் நம்ம ட்ரான் கிளப்போடைய மெயின் மோட்டிவ். அப்போ இவ்வளவையும் கேட்டுட்டு இந்த கிரிப்டோனாவே ஸ்கேமரு அப்படிம்பாங்க. இன்னமும் அதாவது இந்த ஃபீல்டை அவாய்ட் பண்ணிவிட்டு யாராலையுமே இந்த இடத்துல இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போ அதை நம்ம ஸ்பூன் ஃபீடிங்கில் சொல்லித்தரதுனால நம்ம கம்பெனியை நம்ம ஏன் கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் எவ்வளோ செல்வம் இருக்குது, ஆனால் என்கிட்ட மணி இல்லையே, என்கிட்ட அந்த செல்வம் இல்லையே, அல்லது செல்வம் என் பர்ஸில் இருக்குது அல்லது உங்கள் பர்ஸில் இருக்குது, டெய்லி அதை எடுக்க என்ன ஆகும், பர்ஸு காலி ஆகிடும். அப்போ பர்ஸு காலியாகாமல் அது எப்படி டிஃபென்ஸ் ஆடுறது அப்படிங்கிறத உங்களுடைய வெல்த்து வெல்னஸ்ஸு, ஹெல்த்து வெல்னஸ்ஸு, உங்களுடைய எக்கனாமிக்கல் இஷ்யூஸு, நீங்கள் ஏற்கனவே என்ன ஃபீல்டில்
எந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் கனவுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக வேலையை விட்டு வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சால் உண்மையான உங்கள் கனவை ஃபுல்ஃபில் பண்ணலாம்? இன்னொருத்தர் கனவுக்காக நீங்கள் ஓடுறதை விட்டுட்டு உங்கள் கனவுக்காக நீங்கள் எப்படி வாழலாம்? உங்களோட டேலண்ட் என்ன? உங்கள் பிரெயினோட பீக் ஹவுஸ் என்ன? உங்கள் குழந்தையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்பூன் ஃபீடிங்கில் சொல்லித்தரது தான் நம்ம கம்பெனியோட ஆன்லைன் எஜுகேஷனோடைய மெத்தடாலஜி. அதில் கிரிப்டோங்கிறது மெயின் மோட்டிவ். ஏன்னா இதில் மாதிரி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேறு எந்த ஃபீல்டும் இல்லைங்கிறது உண்மை. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, 1 லட்ச ரூபா இந்தியன் மணிக்கு பணம் போட்டு 8 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சவங்க கிட்டத்தட்ட 88,200 பேர் இருக்காங்க. அப்புறம் அதே 1 லட்சத்தில் 80 கோடிக்கு ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிருக்காங்க. 800 கோடிக்கு மேலே கூட சம்பாரிச்சிருக்காங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இதே தான் ட்ரேடிங்லேயும் சம்பாதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் நம்ம கம்பெனியில் உள்ளே வந்தவங்க ட்ரேடிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரேடிங்கில் வெறும் 1% தான் சக்ஸஸ். நீங்கள் ஜுன்ஜன்வாலா மாதிரி கிரேட் பர்சனாலிட்டியோட நம்ம கம்பேர் பண்ணால் 0.01% தான். உதாரணத்துக்கு இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 10 லட்சம் ட்ரேடிங்கில் விட்டுருப்பாங்களே ஒழிய வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வேணால் பாருங்கள், நீங்கள் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக ஹோல்டிங்லேயே இவ்வளோ பணம் இருக்குங்கிறத சொல்லி கொடுக்கறதுனால தான் கிரிப்டோவை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம கம்பெனி சொல்லுது. ரொம்ப குறிப்பாக அந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா, டேட்டா திருட்டே நடக்காது. அதுவும் இந்த வருஷம் ஒரு 3 புள்ளிஸாவது குறைஞ்சது இருக்குது. அதில் நம்ம எல்லோரும் பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் நம்ம கம்பெனியோடைய மோட்டிவ். ஸோ உங்களுடைய கேஒய்சி கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 100 ரூபாயிலேருந்து 300 ரூபாக்குள்ளே கம்பெனி சொல்கிற காயினில் போட்டு ஹோல்டு பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இதை கேட்டுட்டு இன்னும் பல பேர், கம்பெனி இன்னும் இல்லை, இந்தியாவில் இருப்பேக்கி ஒரு 10 கோடி பேர் இருக்காங்கன்னா ஹோல்டிங்கில் ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 10 வருஷம் ஆனாலும் எழுந்திரிக்காத ஒரு காயினில் அவங்க காசை போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எந்த காயினில் நீங்கள் ஹோல்டிங் பண்ணணும், எப்போ அது செல்லிங் ஆர்டர் அடிக்கணும், எப்படி அதை பேங்க்குக்கு உங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுனால தான் நம்ம கம்பெனியோட இவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க. இன்னும் எல்லாரும் கூட வரப்போகிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்ச ஒருத்தர் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் நேமு மெயில் ஐடியை கொடுப்பீங்க, கம்பெனி உள்ள வருவீங்க, இந்தியன் மணியில் வருவீங்க அல்லது ட்ரானில் வருவீங்க, மாதம் வித்ட்ரா எடுப்பீங்க, போட்ட காசு 15,000க்கு ஒரு வருஷத்துக்குள்ளே போனஸே ஒரு 40,000 அனுபவிச்சிருவீங்க. இந்த ஃபீல்டே தெரியலனாலும். ஆனால் நம்ம கம்பெனியோட மோட்டிவு, நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும், இதில் இவ்வளோ காசு இருக்குது, இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் போய் நம்ம பணம் போடக்கூடாது, இன்னொருத்தட்ட போய் நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது, உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் பணத்தை எப்படி மேலும் பணமாக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுனால தான் எந்த ஸ்கூல்லையும் எந்த காலேஜ்லையும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லித்தராத காலகட்டத்தில் நம்மளுடைய மெயின் மோட்டிவு அவங்க அக்கௌண்ட்டில் சம்பாதிக்கிறத சொல்லித் தருகிறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம், கற்றுக்குவோம். நன்றி.